அப்போஸ்தல நடவடிக்கைகள், அதாவது பாடம் 1, த பர்த் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. ஸோ கிறிஸ்தவ மார்க்கம் எப்படி ஆரம்பிக்கும்? ஸோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த சமயத்திலே அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், அவர் கொடுத்த பிரதான கட்டளையின் அடிப்படையிலே நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படுகிறது பட்டது. அதன் மூலமாக திருச்சபைகள் உருவானது. உலகமெங்கிலும் திருச்சபை வியாபித்து காணப்படுகிறது. அனைத்து கலாச்சாரங்களிலும், அனைத்து மொழிகள் மத்தியிலும், அநேக தேசங்களில் இது காணப்படுகிறது. சோ இந்த புத்தகத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது, திஸ் இஸ் அன் எக்ஸைட்டிங் புக். இது ஒரு அற்புதமான புத்தகம். ஏன் அற்புதமான புத்தகம் சொல்லி சொன்னோம்னா, இதை வாசிப்பது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பேதுரு போய் அறிவித்தார், அல்லது பவுல் எப்படி அறிவித்தார்? அவர் அறிவிக்கும் பொழுது அங்கு நிகழ்ந்த காரியங்கள், சாதகமான காரியங்கள் என்ன, பாதகமான காரியங்கள் என்ன, ஆண்டவர் வியக்கத்தக்க விதத்திலே செய்கிற அதிசயங்கள், அற்புதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி படிப்பதற்கு இது ஒரு அற்புதமான புத்தகம். இது சபையின் துவக்கம் மற்றும் ஆரம்ப கால வரலாற்றை அளிக்கிறது. முழுமையான வரலாற்று என்று சொல்ல முடியாது, ஆனாலும் சர்ச் ஹிஸ்டரி, சபை சரித்திரம் என்று சொல்லி பார்க்கணும்னா அதன் ஆரம்பம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அதற்கு அதை தவிர வேறு புத்தகங்கள் நமக்கு இல்லை. அதுதான் முதல் புத்தகமாக கருதப்படுகிறது. அதன் பின்பாக தான் மற்ற வரலாற்று புத்தகங்களை நாம் பார்க்கணும். அதனால முதல் வரலாற்று புத்தகத்தை படிப்பது ரொம்ப முக்கியம். ஏன் எல்லா வரலாறும் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதற்கு பல காரணங்கள் இருக்கு. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கும் பொழுது பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 சீஷர்களை குறித்துதான் அதிகமாக கேள்விப்படும். ஆண்டவருடைய 12 சீஷர் இருந்தார்கள். யூதாஸ் ஆண்டவரை மறுதளித்தார். யூதாஸுக்கு பதிலாக இன்னொரு சீஷனை அவர் தெரிந்தெடுக்கிறார். இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட பிரத்யேகமாக இருக்கும்படியாக ஒரு சில முக்கியமான சம்பவங்களுக்கு பேதுரு, யாக்கோபு, யோவானை அழைத்து சென்றார். உதாரணமாக நம்ம என்ன பார்க்கலாம், எகுருவின் மகள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்கள் கூட இருந்தார்கள். அதே போல கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது இந்த 3 சீஷரும் கூட இருந்தார்கள். அதே போல மறுரூப மலையிலே அவர்கள் ஆண்டவரை பார்த்தார்கள். மற்றும் அவரோடு கூட மோசே, எலியா, தீர்க்கதரிசிகள் பேசுவதையும் கண்டார்கள். அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இதோ இவர் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. இப்படிப்பட்ட விசேஷித்த அனுபவங்களை பெற்ற இந்த 3 சீஷர்கள் மட்டும்தான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில காணப்படும். மற்ற 9 பேர் செய்யவில்லையா? மற்ற 9 பேர் கண்டிப்பாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார்கள். ஆனால் அது இந்த புத்தகத்திலே லூக்காவால் எழுதப்படவில்லை. அது மற்ற புத்தகங்கள்ல இருக்கின்றது. அது வேத புத்தகத்தோடு இணைக்கப்படவில்லை. அது ஒரு பொதுவான இலக்கியமாக, லிட்ரேச்சராக நம்ம அதை கருதுகிறோம். அதோடு கூட அப்போஸ்தலராகிய பவுலை குறித்து அதிகமாக வாசிக்கும். பேதுரு, யாக்கோபு, யோவா மற்றும் அப்போஸ்தலராகிய பவுல். இன்னொன்று இதை பரிசுத்தாவியின் நடவடிக்கைகள் என்று கூறலாமே என்று ஒரு சிலர் நினைப்பது உண்டு. ஏன்னா இதுல பரிசுத்தாவியானவர் பெந்தேகோஸ்து ஊற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்தாவியானவர் சபையை வழி நடத்துகிறது. அங்கு அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே அனனியா, சப்பீரா மரித்து போகும்பொழுது பேதுரு சொல்வது, பரிசுத்தாவியானுக்கு விரோதமாய் நீங்கள் எவ்வாறு பொய் சொல்லலாம் என்று கேட்கின்ற காரியங்கள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய நடவடிக்கைகள் என்று கூறலாமே என்று நினைக்கிறோம். ஆனால் சபை சரித்திரமே பரிசுத்த ஆவியின் நடவடிக்கை. ஆண்டவர் அப்போஸ்தலர் காலத்தில் மட்டும் செயல்படவில்லை, இன்றும் செயல்படுகிறார். பவுலின் காலத்தில் மட்டும் செயல்படவில்லை. பவுலுக்கு பின்பாக தீமோத்திக்கு பின்பாக வந்த எத்தனையோ தலைவர்கள் காலங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டார். பரிசுத்த ஆவியான ஆண்டவருடைய வருகை வரும் மட்டும்
செயல்பட்டு கொண்டே இருப்பார். அதனால பரிசுத்தாவி நடவடிக்கைகள் என்று சொல்லி குறுகலாக சொல்ல முடியாது. சோ அதனாலதான் இது என்ன சொல்லியிருக்கு, அப்போஸ்தலருடைய நடவடிக்கை. சோ அது இன்னொன்னு என்ன பார்க்கிறோம்னா, இந்த கலிலேயா, சமாரியா மற்றும் யூதேயா சபைகளின் விரிவான தகவல் செய்யப்படாததால் வரலாறு முழுமையான வரலாறாக இல்லை. ஏன்னா எருசலேம் சொல்றாங்க, சமாரியாவில் பிலிப்பின் ஊழியத்தை மட்டும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் யூதேயாவை பத்தி அவ்வளவாக சொல்லப்படவில்லை, மற்றும் ரோம சாம்ராஜ்யம் மற்ற பகுதியில் சொல்லப்பட்டதுனால எல்லாவற்றையும் உள்ளடக்கிய புத்தகம் அல்ல. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு தேவையானதை எழுதி கொடுத்திருக்கிறார். இங்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மாத்திரமல்ல, அப்போஸ்தலருடைய உபதேசங்களை நாம் பார்க்க முடிகிறது. சோ இந்த புத்தகத்தை எப்படி வாசிப்பது? நாம் தொடர்ச்சியா 1ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி 28ஆம் அதிகாரம் வரைக்கும் வரிசையாக அதை வாசிக்கலாம். ஏனென்றால் லூக்கா எழுதும் பொழுது அதை மிகவும் சிரமப்பட்டு அதை ஆண்டு வாரியாக வரிசையாக அதை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதனால அதை எளிதாக படிக்கலாம். ஆனா அதோடு கூட எப்படி படிக்கலாம் என்று சொல்லி யோசிக்கும் பொழுது, ஜெபம், முதல் நூற்றாண்டுகள் உள்ள திருச்சபை எப்படி ஜெபித்தது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். சோ அந்த கேள்வியை கேட்டு அதற்குரிய பதிலை 28 அதிகாரங்களில் தேட முடியும். முதல் அதிகாரத்துல எப்படி ஜெபித்தார்கள், 2ஆம் அதிகாரத்துல எப்படி ஜெபித்தார்கள், உபத்திரப்படும் பொழுது எப்படி ஜெபித்தார், சபையாக எப்படி கூடி வந்து ஜெபித்தார்கள், சபையாக எப்படி அவர் கூடி வந்து பவுலையும் பர்னபாவை ஊழியத்துக்கு என்று அனுப்பி வைத்தார்கள், அல்லது சபையின் தலைவர்கள் கூடி வந்து அந்தியோகிய பட்டணத்துல எப்படி ஜெபித்தார்கள், இப்படி ஜெபத்தை குறித்து பல காரியங்களை கற்றுக்கொள்ளும். அப்படி ஒரு கண்ணோட்டத்துல படிக்கலாம். இல்ல பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிற எல்லா வசனங்களையும் தெரிந்தெடுத்து, பரிசுத்த ஆவியானவர் வாக்களிக்கப்பட்டார், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார், பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது இடம் அசைந்தது. ஒரு முறை மட்டுமல்ல, பல சமயங்கள்ல அது அசைந்தது என்று பார்க்கிறோம். அதே போல பரிசுத்த ஆவியானவர் இது பவுலுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார், எங்கெங்கு பவுல் போகிறாரோ அங்க எல்லாருக்கும் என்ன உபத்திரவம் உண்டு என்று. இப்படி பல விதத்துல நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய செயல்கள் மூலமாகவும் படிக்கலாம். அல்லது இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ், உபத்திரம். சோ அந்த காலத்துல உபத்திரம் இருந்துச்சா, எப்படிப்பட்ட உபத்திரங்கள் இருந்தது, சோ யார் அந்த உபத்திரத்தை பண்ணினார்கள், சோ பவுல் சவுலா இருக்கும்போது செய்த உபத்திரங்கள் என்ன, அதே போல ஸ்தேவான் எப்படி கொலை செய்யப்பட்டார், அது போக மற்ற இடங்களிலே எப்படி யூதர்கள் விரோதமாக எழுப்பினார்கள், எப்படி பட்டணத்துல கலவரம் உண்டானது. சோ எப்படி பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் எல்லாம் காணப்படுகிறதோ அதே போன்ற உபத்திரவங்கள் இன்றும் காணப்படும். அதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறமா என்ன பார்க்கலாம், சபைகள். எருசலேம்ல இருந்த சபை எப்படி இருந்தது, அதனுடைய அமைப்பு என்ன. சோ அந்தியோகியாவில் 13ஆம் அதிகாரத்தை படிக்கிறோம், அங்கு உள்ள சபை எப்படி இருந்தது, அதனுடைய அமைப்பு என்ன. சோ பவுல் போய் புது புது சபையெல்லாம் ஆரம்பிக்கிறாரு, அங்கு எப்படி தலைவர்களை தெரிந்தெடுக்கிறார், அவங்க வாரம் கூடி வந்தாங்களா, அப்படி கூடி வந்தா யார் பிரசங்கம் பண்ணது, சோ அவங்களுக்கு புத்தகங்கள் இருந்துச்சா. சோ அப்படி பல விதமான கேள்விகள். சோ சபைகளை குறித்து, சபைகளின் அமைப்புகளை குறித்து, சபையின் தலைவர்களை குறித்து சோ இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதுபோக உரைகள் அல்லது பிரசங்கம். சோ லூக்கா நமக்காக எழுதி வைக்கும் பொழுது பல பிரசங்கங்களை அவர் சாரம்சத்தை கொடுக்கிறார். அதாவது பேதுரு பெந்தேகோஸ்து நாளன்று எழுந்து ஒரு பிரசங்கம் பண்றார். ஒரு முழு பிரசங்கத்தை எழுதல, பிரசங்கத்தின் சாரம்சத்தை அங்கு கொடுக்கிறார். அதே போல பவுல் ஏத்தேன்ல, மார்ஸ் ஹில்ல, ஒரு மார்ஸ் மேடையில் அவர் என்ன செய்யறாரு, ஒரு பிரசங்கம் பண்றார். அந்த பிரசங்கத்தின் சாரம்சத்தை கொடுக்கிறார். அதே போல அக்ரிப்பாக்கு முன்பாக தன்னுடைய சாட்சியை சொல்கிறார். சோ அது ஒரு பிரசங்கம். இப்படி பல விதமான சொற்பொழிவுகள் அல்லது பிரசங்கங்களின் என்ன பார்க்கிறோம், ஒரு சாரம்சத்தை பார்க்கிறோம். சோ அதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணா எப்படி பண்ணணும், கிரேக்கர்களுக்கு பிரசங்கம் பண்ணா எப்படி பண்ணணும், அல்லது ரோமர்களுக்கு பிரசங்கம் பண்ணா எப்படி பண்ணணும், சோ பப்ளிக்ல பிரசங்கம் பண்ணா எப்படி பண்ணணும், அல்லது சபை ஊழியர்களுக்கு பிரசங்கம் பண்ணா எப்படி பண்ணணும். சோ இப்படி பல விதத்துல நம்ம என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். சோ அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசுவின் சீஷர்களாய் மாறினவர்கள் யார், அதையும் நாம் பார்க்க முடியும். ஏழைகள் மாறினார்கள்,
தர வர்க்க மக்கள் இயேசு கிறிஸ்து சீடர்களானார். எப்படி சொல்றோம்? அந்த பிசாசு பிடித்த ஒரு சிறுமி அவர் என்ன செய்யறா? விடுதலை பெறுகிறார் பிலிப்பி பட்டணத்துல. அதே பட்டணத்துல மிகவும் பணக்காரரா இருந்த லிடியா என்ற பெண்ணும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். எபேசு பட்டணத்துல ஒரு அடிமை, ஒதுக்கப்பட்ட ஒரு பெண் இயேசு ஏற்றுக்கொள்கிறார். அதே பட்டணத்துல மிகவும் கனத்துக்குரிய அல்லது மிகவும் சமுதாயத்திலே மரியாதை பெற்ற லிடியாவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். சோ அதே பட்டணத்துல பிலிப்பில என்ன பார்க்கிறோம்? அங்கு சிறைக்கு அதிகாரியாய் இருந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பிரிசன்ஸ் அவரும் அவருடைய குடும்பத்தார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அதனால அரசாங்க வேலையில இருக்கிறவர்கள், தனியாக பிசினஸ் பண்றவங்க, ஏழைகள், பெண்கள், சிறுவர்கள், இப்படி அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். சோ அது மாத்திரமல்ல, ஊழிய வகைகளை எப்படிப்பட்ட ஊழியம் எல்லாம் செஞ்சாங்க. சோ பொதுவாக பிரசங்கம் பண்ணார். அதே போல அநேக சுகம் பெற்றார். சோ இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், வீடுகள் தோறும் சேர்ந்து அவர்கள் என்ன செய்தாங்க? அப்பம் பிட்டார்கள். அப்ப வீட்டுல வீடு என்ன நடந்துச்சு? கூட்டங்கள் நடந்துச்சு, சமூக பணி நடந்துச்சு. எப்படி சமூக பணி இருந்துச்சு? சோ நம்ம பார்க்கும்போது எருசலேம் சபையில அங்கு விதவைகளுக்கு உதவி செய்கின்ற திட்டம்னு ஒண்ணு இருந்துச்சு. அதுலதான் அங்க பிரச்சனை வந்துச்சு. என்ன திட்டம்? என்ன பிரச்சனை வந்துச்சு? கிரேக்க மொழி பேசுகின்றவர்கள், எபிரேய மொழி பேசுகிறவர்கள், 2 வகையான விதவைகள். சோ ஒருத்தருக்கு நிறைய கொடுக்குறீங்க, இன்னொருத்தருக்கு நிறைய கொடுக்கல, அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. சோ அங்கு சமூக பணி. சோ பலவிதமான ஊழியங்கள் நடைபெறுகிறது. அப்போ ஒரு சபை ஊழியம் என்றால், இன்று நாம் சபையில ஊழியம் செய்யணும்னா எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்ளணும். சோ இதுக்குதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம பார்க்கணும். சோ அது யார் எழுதினது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த புத்தகத்தை எழுதினவர் டாக்டர் லூக்கா என்ற மருத்துவர். சோ அவர் மருத்துவர் மாத்திரமல்ல, ஒரு பத்திரிகையாளர் சொல்லலாம், ஜேர்னலிஸ்ட். ஏன்னா அவருடைய எழுத்துக்கள் மிகவும் அருமையா. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் வாசிக்கலாம். அதன் பின்பாக இவர் என்ன எழுதுறாரு? அப்போஸ்தலர். 2யுமே அவர் எழுதுறார். சோ அவர் ஒரு பத்திரிகையாளரை போல எழுதுறார். பத்திரிகை ஆசிரியர், பத்திரிகையாளர், நியூஸ் ரிப்போர்ட்டர். அவங்க என்ன செய்வாங்க? நியூஸ் ரிப்போர்ட்டர்ன்னு சொல்லும்போது அவங்க ஸ்தலத்துல போய் அவங்க செய்திகளை சேகரிக்கும். அதே போலதான் என்ன செய்யறாரு? லூக்கா செய்யறாரு. என்ன செய்யறாரு? போய் மரியாதை பார்க்க, மரியாதை இன்டர்வியூ பண்றாரு, கேள்வி கேட்கிறார். எப்படி வந்தது? தூதர் எங்க காட்சி கொடுத்தாங்க? தூதர் என்ன சொன்னாங்க? சோ தூதன் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நிகழ்வு? அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க? போய் எலிசபெத் வீட்டுக்கு போறத லூக்கா மட்டும்தான் எழுதுறாரு. ஏன்னா அது மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. சோ எலிசபெத் ஒருவேளை மறித்து போயிருந்திருக்கலாம் லூக்கா எழுதுற சமயத்துல. சோ அப்போ யோவான் தெரிந்தவர்கிட்ட போய் என்ன செய்யறாரு? அவர் ஜேர்னலிஸ்ட் போய் இன்டர்வியூ பண்றாரு. சோ இப்படி அவர் ஐ விட்னஸஸ், கண்களால் கண்ட சாட்சிகளை கண்டுபிடித்து அவர்களிடத்திலிருந்து. அதே போல இந்த மரியாளுடைய பாடல் நம்ம பார்க்கணும். சோ இந்த பாடல் வேற எங்கேயும் பார்க்க முடியாது, லூக்கா மட்டும் எழுதுறாரு. சோ இந்த பாடலை மரியாள் பாடினால் எப்படி தெரியும்? மரியாள் சொன்னாதான் தெரியும். சோ இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவாக ஒரு பத்திரிகையாளரை போல் கண்டுபிடித்து அவர் தெளிவாக. அது மாத்திரமல்ல, பவுலோடு பல இடங்கள்ல பிரயாணம். ஏன்னா பவுல் பிரயாணம் பண்ணும் பொழுது அவருடைய குழுவிலே ஒரு சிலரை கூட்டிட்டு போனார். ஒரு நேரம் ஜான் மார்க்கை கூப்பிட்டு போனார், ஒரு நேரம் பர்னபாவை கூப்பிட்டு போனார், ஒரு நேரம் சில்வனஸை கூப்பிட்டு போறாரு, சோ நேரம் தீமோத்தியை கூப்பிட்டு போறாரு, அவரோட யாரையாவது கூப்பிட்டு போறாரு. சோ அப்படி போகும்பொழுது லூக்காவை என்ன சொல்றாரு? நான் உங்களோட வர்றேன் அப்படிங்கிறார். அதனால லூக்காவையும் கூட்டிட்டு போறாரு. சோ லூக்கா கூட்டிட்டு போறதுனால 2 காரியம், 2-3 காரியம். ஒண்ணு இவர் அந்நிய ஜாதிகார், அது ஒரு அட்வான்டேஜ். சோ 2வது இவர் ஊழியத்தை செய்யணும் விரும்புறாரு, அதனால ஊழியத்துல உதவியா இருக்கும், அது ஒரு அட்வான்டேஜ். சோ 3வது என்னது? இவர் ஒரு மருத்துவர். சோ ஏற்கனவே நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்கிறாரு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ அந்த முள் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது.
ஸோ அதனால அந்த முள்ள அட்டென்ட் பண்றதுக்கு யார் தேவை? ஒரு மருத்துவர் தேவை. ஸோ லூக்கா உடன் பிரயாணம் செய்த ஒருவராக காணப்பட்டார். ஸோ அதுக்கும் அவர் உதவியா இருந்தார். ஆனால் என்ன பண்ணார்? டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டார். அவர் போகும்பொழுது நோட்ஸ் எல்லாம் எழுதினார், எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர் போனோம். ஸோ அதெல்லாம் எழுதி வச்சதுனால அவர் தெளிவாக எழுதுவதற்கு இது வசதியாக இருக்கு. அதனால லூக்கா மிக அருமையாக எழுதுகிறார். யூதர் அல்லாதவர் கிரேக்க ஜென்டைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஸோ அவர் எழுதினது இரண்டாவது புத்தகமாக கருது. ஸோ லூக்கா எழுதின நற்செய்தி நூல் மற்றும் அப்போஸ்தலர் வேற எது புத்தகங்கள் எழுதினாரா நமக்கு தெரியாது. ஆனால் இந்த 2 புத்தகங்களும் வேதாமத்தின் ஒரு பகுதியாக சேர்க்கப்பட்டிருக்கு. கிபி 70 ரோமில் வைத்து எழுதப்பட்டதாக நம்பப்படுகிறது. இது எப்ப எழுதினாரு? ஸோ 70ஆம் ஆண்டு, கிறிஸ்துவின் 70ஆம் ஆண்டு. ஸோ அவரு ரோம்ல வந்து பவுல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார், அல்லது வீட்டு சிறைச்சாலையில இருந்தார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவரோடு கூட இருந்து அவர்கிட்ட பேசிட்டு அவர்கிட்ட ஒரு சில காரியங்களை நினைவுபடுத்தி காரியங்களை வாங்கிட்டு ஸோ அவர் என்ன செய்ய முடிந்தது? எழுத முடிந்தது. ஸோ 70ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டது, கிபி 70. ஸோ அதுக்கப்புறம் இது யாருக்காக எழுதப்பட்டது? ஸோ யார் இதை பெற்றுக்கொள்வார்? இதை வாசிக்க போகிறவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வாசகர்கள் யார்? ஸோ வாசகர்கள் யார் என்று சொல்லும் பொழுது தியோபிலஸ், தெயோப்பிலு அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு எழுதப்பட்டிருக்கு. தியோப்பிலு யார்? தியோப்பிலு என்று சொல்லி ஒரு பெயர் உள்ளவர்னா தியோபிலஸ். தியோ என்றால் கடவுள், ஆண்டவர். பைலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நேசிக்கிறவர். ஸோ தேவனை நேசிப்பவர். தியோபிலஸ் சொல்லி ஏன் பெயர் வச்சிருக்காங்கன்னா, கடவுளை நேசிப்பவர்னு சொல்லி அவங்க பெற்றோர் ஒரு நல்ல பெயர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த பெயரை உடையவராக இருந்தார். ஸோ அவர் ரோமானிய பேரரசின் உயர் பதவியில் இருந்திருக்கலாம். ஸோ அவரை மகா கணம் பொருந்திய தியோபுவே அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அதாவது இப்போ நம்ம சமீப காலங்களில் நம்ம என்ன பயன்படுத்துறோம்னா மாண்புமிகு அமைச்சர் அப்படிப்போம். அதே போலதான் இங்கேயும் எழுதுகிறார், மகா கணம் பொருந்திய அல்லது மாண்புமிகு தேஃபுலுவே அப்படின்னு சொல்லி எழுதுறார். அப்ப இவர் ரோம அரசாட்சி செய்யும் பொழுது அதுல ஒரு உயர்ந்த பதவி வகித்தவர். ஸோ ஒருவேளை செக்ரட்டரி டு த கவர்மெண்ட். ஸோ இன்றைக்கு நம்ம இருக்கிறாங்கல்ல, அதாவது செக்ரட்டரி, அதாவது மினிஸ்டர்ஸுக்கு செக்ரட்டரி இருப்பாங்க, அல்லது தலைமை செக்ரட்டரி இருப்பாங்க. ஸோ அதே போல இவர் ஒரு செக்ரட்டரியாக இருந்திருப்பார். ஒருவேளை அந்த ரிலிஜியஸ் அஃபேர்ஸ், அதாவது மதங்களை குறித்த ஒரு இலாக்காவுக்கு அவர் பொறுப்பாயிருந்தார். ஸோ இவருடைய பெயரில் தான் அது எழுதப்பட்டது. இவருக்கு தான் முக்கியமா எழுதப்பட்டது. லூக்கா நற்செய்தி நூலும் அவருக்கு தான் எழுதப்பட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும் அவருக்கு தான் எழுதப்பட்டது. ஸோ அதனுடைய நோக்கம் என்ன? ஸோ 2 இதையும் அவர் சொல்றார். லூக்கா நற்செய்தி நூல்ல நான் என்ன எழுதியிருக்கிறேன்? ஸோ லூக்கா சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அது எப்படி நிகழ்ந்தது, அதன் முன்பாக நடந்த காரியங்கள் என்ன, அதற்குரிய ஆயத்தங்கள் நடந்தது, அது அவருடைய வாழ்க்கையில எப்படி அவர் போதித்தார், எப்படி நன்மை செய்தார், அவர் சொல்லிக் கொடுத்த கற்றுக் கொடுத்த உண்மைகள் என்ன, இப்படி பல வகையான காரியங்களை எழுதி. ஸோ அவருடைய மரணம் எவ்வாறு நடந்தது, அவருடைய அடக்கம் எப்படி ஏற்பட்டது, அவருடைய உயிர்த்தெழுதல் என்ன நடந்தது, இவைகளை எல்லாவற்றையும் வரிசையாக என்ன செய்யறாரு அவர்? லூக்கா நற்செய்தியில் எழுதுறார். ஸோ அதுல உயிர்த்தெழுதலோட அது நின்று, உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் இவர் என்ன செய்யறாரு? அதற்கப்புறம் நடந்த காரியம் என்ன, எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், அதை நம்ம பார்க்கிறோம். பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, சோ எல்லா சீஷர்களும் அவரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆகாயத்திலே மேகங்கள் நடுவே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதை பரத்துக்கு ஏறுதல். சோ அதை குறித்து இங்க எழுதுறாரு லூக்கா. அதுக்கப்புறம் பெந்தேகோஸ்தே நாள். சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாரும் எருசலேமிலே இருங்க, நீங்க என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். ஸோ அப்படி காத்திருந்து என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ஆவியானவருடைய
அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டிடுறார். சோ அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சோ அதன் பின்பாக என்ன செய்வாங்க, அவங்க சாட்சிகளா இருப்பார்கள். எங்க சாட்சிகளா இருப்பாங்க? எருசலேம் சாட்சிகளா இருப்பாங்க, யூதேயாவில் சாட்சிகளா இருப்பாங்க, சமாரியாவில் சாட்சியா இருப்பாங்க, ரோம பேரரசின் பல பகுதிகளில் அவர்கள் சாட்சிகளாயிருப்பாங்க. எப்படி சாட்சிகளாயிருந்தார்? சோ இதன் நோக்கம் என்ன? சோ காஸ்பல், ஆண்டவருடைய நற்செய்தி, லூக்கா முழு உண்மையும். அப்போஸ்தலர் என்ன, அந்த நற்செய்தி எப்படி போதிக்கப்பட்டது, எப்படி பிரசங்கிக்கப்பட்டது, அதை கேட்டவர்கள் எப்படி சீஷர்கள் ஆனார்கள். சோ அதற்காக இது எழுதப்பட்டது. சோ அது மாத்திரமல்ல, நமக்காக எழுதப்பட்டது. எதுக்காக நமக்காக எழுதப்பட்டது? இவர்களை போல ஆண்டவர் எப்படி பிலிப்புவை பயன்படுத்தினார், ஆண்டவர் எப்படி பேதுருவை பயன்படுத்தினார், ஆண்டவர் எப்படி தீமோத்தியை பயன்படுத்தினார், சோ ஆண்டவர் எப்படி நம்மை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள இது நமக்காக எழுதப்பட்டது. சோ ஆண்டவர் சீஷர்களுக்கு, விசுவாசிகளுக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்கு அதிகாரத்தையும் பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற வேண்டும். அதை எப்படி முதலாவது நூற்றாண்டு சீஷர்கள் நிறைவேற்றினார்களோ அதே போல நாமும் நிறைவேற்ற வேண்டும். அதுக்குதான் இந்த அப்போஸ்தலர் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம்? சோ அதாவது இவர் எழுதுவதற்கான நோக்கம், ஒரு நோக்கம் வந்து நற்செய்தி அறிவித்தல், இன்னொரு என்ன சொல்றோம்னா கிறிஸ்தவ தன் விளக்கம், அதாவது ஆங்கிலத்துல அப்பாலஜெட்டிக்ஸ். அப்பாலஜெட்டிக்ஸ்னா என்ன? நம்மளை குறித்து விளக்கம் கொடுக்கும். இப்ப வந்து ரோம சாம்ராஜ்யம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. ஏற்கனவே ரோம அதிகாரத்தில் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். சோ அதற்கப்புறம் தான் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அந்த நற்செய்தி ரோம சாம்ராஜ்யத்துல பல பகுதிகளில் அது பரவி கொண்டு வருகிறது. சோ இதை குறித்து தவறான கருத்துக்களை ரோம அரசாங்கத்துக்கு யூதர்கள் கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தாங்க? பிரதான ஆசாரியர் அல்லது சவுலை போன்றவர்கள், சவுலா இருக்கும்போது என்ன பண்ணார், அதே மாதிரி இவங்க என்ன செஞ்சாங்க, கவர்மெண்ட்டுக்கு தவறான தகவலை கொடுத்தார்கள். என்ன சொன்னாங்க? இவர்கள் தேச துரோகிகள், இவர்கள் தேசத்துக்கு விரோதமாய் செய்கிறார்கள், புது கலாச்சாரத்தை புகுத்துகிறார்கள், புது புது வகையான ஆராதனை முறைகளை இது பண்றாங்க. சோ இப்படி பலவிதமான வதந்திகள் பரவி வந்தன. சோ இதெல்லாம் யாருக்கு போய் சேர்ந்தது? தியோபிலஸ் உடைய ஃபைலுக்கு வருது, ஆபீஸுக்கு வருது. சோ தியோபிலஸ் அதை பார்க்கணும். பல குற்றச்சாட்டுகள் வருது. சோ இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் யார் பதில் கொடுக்கிறது? யார் இது வரைக்கும் பதில் கொடுக்கல? யார் பதில் கொடுக்கிறா? லூக்கா பதில் கொடுக்கிறார். அப்பா, நாங்கள் தேச துரோகிகள் இல்லை, நாங்கள் எதுவும் தவறாக செய்யவில்லை. சோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு இப்படிதான் நடந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பாக அவர் இப்படி ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளை தான் நாங்க என்ன செய்கிறோம்? நிறைவேற்றுகிறோம். சோ நாங்கள் ரோம சாம்ராஜ்யத்தின் சட்டத்துக்கு விரோதமாக நாங்கள் எதையுமே செய்யவில்லை. சோ அதை எப்படி இன்னும் விளக்குறாருன்னா, கொர்நேலியை பத்தி சொல்றாரு. சோ உங்களுடைய ரோம சாம்ராஜ்யத்தின் ஒரு முக்கியமான அதிகாரி தான் கொர்நேலி. அவரே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். சோ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன செய்ய முடியாது? சோ இது வந்து தவறான மதம் சொல்லி சொல்ல முடியாது. சோ ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த, அதே போல பிலிப்பி என்ற பட்டணத்துல அங்க டிஐஜி ஆஃப் பிரிசன்ஸ், சோ டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் பிரிசன்ஸ், அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அவருடைய குடும்பமே ஏற்றுக்கொண்டது. சோ அதனால ரோம அதிகாரிகளே என்ன செய்யல? கிறிஸ்தவர்கள் தவறானவர் என்று சொல்லவே இல்லை. சோ அப்படி இருக்கும்போது அவர்களை குறித்து தவறான கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி லூக்கா தியோபிலஸ்க்கு சமர்ப்பித்த ஒரு தன் விளக்க கடிதம், அப்பாலஜெட்டிக் லிட்ரேச்சர். அதுதான் நம்ம இத ரொம்ப சீரோடு சிறப்பாக, அதாவது வந்து மிகவும் கருத்துடன், ஹிஸ்டாரிக்கல் டீடைல்ஸோட, சரித்திரபூர்வமான காரியங்கள், அநேக இடத்துல பெயர்களை எல்லாம் சரியாக அவர் குறிப்பிடுகிறார்.
கிறிஸ்தவ நம்பிக்கை யூத மதத்தின் நிறைவேற்றம் என்பதால் ரோமானிய பேரரசிற்கு அவ்வழி அல்லது கிறிஸ்தவ சபைகள் சட்டபூர்வமானது அப்படின்னு சொல்லி ஒரு வக்கீல் வாதிடுற மாதிரி வாதிடுறார். ஸோ யூத மதம் ரோம சாம்ராஜ்யத்தில் அனுமதி பெற்ற மதம். சோ இது என்னது, கிறிஸ்தவம் என்பது யூதர்கள் மதத்தை போன்றதுதான். அதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதுல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவும் நிறைவேறும். சோ அப்ப யூத மதம் ஒரு சட்டபூர்வமான மதம்னா கிறிஸ்தவ மதமும் ஆட்டோமேட்டிக்கா சட்டபூர்வமான மதம் அப்படின்னு சொல்லி இவர் வாதிடுகிறார். அதற்காக தான் எழுதப்பட்ட இந்த புத்தகம். சோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், இதுல சம்பவங்கள் மற்றும் உரைகள், இதை என்ன செய்யறோம், பிரசங்கம். இதை என்ன செய்யறாரு பவுல் லூக்கா எழுதி. ஏற்கனவே நான் சொன்னேன் பலருடைய பேச்சுக்கள் இருக்கு. சோ இதை எழுதின நோக்கம் என்ன, அதனுடைய சாராம்சம் என்ன? இப்ப பேதுருடைய பேச்சு எடுத்துக்கிட்டோம்னா அநேகத்துல அவர் என்ன சொல்றாரு, கிறிஸ்துவை மரத்தில் தூக்கிவிட்டார்கள், மரத்தில் சாபமாக தொங்க விட்டார்கள், அந்த வார்த்தையை அடிக்கடி பேசுறாரு. சோ இது அவருடைய ஸ்டைல். பேதுரு சிலுவைனே சொல்ல மாட்டேங்கிறார், மரம் தான் சொல்றாரு. ஏன் மரம் சொல்றாரு? பழைய ஏற்பாட்டுல மரத்தில் தூக்கிலிடப்பட்டவன், மரத்தில் தொங்கவிடப்பட்டவன் எல்லாம் சபிக்கப்பட்டவன். சோ யூதர்களுக்கு அவர் சொல்லும் பொழுது கிறிஸ்து உங்களுக்காக சாபமானார், அதை மிகவும் தெளிவா சொல்றது என்ன அர்த்தம், மரத்திலே தொங்கி சாபமானார். சோ அங்கு அவருடைய நோக்கம் என்ன, யூத மக்கள் அதை அறிந்து கொள்வது. அதே போல பவுல் பிரசங்கம் பண்ணும்போது அதிகபட்சம் யார் பண்றாரு, கிரேக்க மொழி பேசுகின்ற யூதர்கள் அல்லாதவர்களுக்கு பிரசங்கம் பண்றாரு. சோ அவருடைய பிரசங்கம் என்னது, வித்தியாசமா. யூதர்களுக்கும் பிரசங்கம் பண்றார், அவர்களுக்கு வித்தியாசமா பிரசங்கம். சோ அவருடைய ஏத்தேன் என்ற ஒரு தத்துவ ஞானிகள் நிறைந்த பட்டணத்துல போய் பிரசங்கம் பண்றார், அங்கு வித்தியாசமா பிரசங்கம் பண்றார். சோ இதெல்லாம் எதுக்காக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆடியன்ஸ், நாம் யாருக்கு பிரசங்கம் பண்ண போகிறோம், நம்மை கேட்கிறவர்கள் யார், அவர்கள் புரிந்து கொள்கின்ற வண்ணம் நற்செய்தியை அவர்களுக்கு அறிவிக்க நாம் நம்மை பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். அதே போல ஸ்தேவான் அவர் என்ன செய்யறாரு, ஹோல் ஹிஸ்டரி, சர்ச் ஹிஸ்டரி, இது இஸ்ரேல் தேசத்தின் சரித்திரத்தையே கொண்டு வந்துடுறார். அதாவது பழைய ஏற்பாட்டுல என்னென்ன எழுதியிருக்கிறதோ அதனுடைய சாரம்சத்தை ஒரு 40-50 வசனங்கள் அழகாக கொண்டு வந்துடுறார். ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிச்சு. சோ நீங்க எல்லாரையும் நீங்க எதிர்த்தீங்க, அதே போல இயேசு கிறிஸ்து எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவா கொண்டார். அதே போல கமாலியல் ஒரு யூதத்துல ஒரு பெரிய ஒரு போதகர், அவருடைய ஸ்டூடெண்ட் தான், மாணவன் தான் பவுல். சோ அவரு என்ன செய்யறாரு, யூத சங்கத்துல பேசுறாரு, அதையும் அது மாதிரி யாக்கோபு அப்போஸ்தலர் 15 அதிகாரத்துல பேசுறாரு. அங்க யூதர்கள்லாம் சொல்றாங்க, யூதர்கள் அல்லாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவர் என்ன செய்யணும், விருத்த சேதனம் பண்ணணும். அப்ப யாக்கோபு சொல்றாரு, இதெல்லாம் தேவையில்லை. அவர் பேச அப்படி ஒவ்வொரு காரியங்களையும் அவர் தெளிவாக எழுதி. அதே போல இன்னொரு ரொம்ப முக்கியமானது எபேசு பட்டணத்துல ஒரு கலவரமே வெடிக்குது. சோ அந்த கலவரத்தை எப்படி ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றார், அந்த டவுன் மேயர் அவர் எப்படி அந்த கலவரத்தை சமாளிச்சு அவங்கள எல்லாம் அமைதியா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். அது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அதாவது ஆட்சியில் இருக்கிறவர்கள் அல்லது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காரியம். சோ இப்படி பலவிதமான காரியங்களை நம்ம என்ன செய்யறோம், படிக்கிறோம். சோ இதை படிக்கும் பொழுது இதை நம்முடைய இன்றைய வாழ்க்கையிலே இதை என்ன செய்ய முடியும், அதை ஒப்பிட்டு பார்க்க முடியும். சோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம், இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள், சாட்சிகளாயிருப்பீர்கள் சொல்லி பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லலாம், சாட்சிகளாயிருப்பீர்கள். சோ இந்த வசனம், இந்த வாக்குத்தத்தம்
யாருக்கு கொடுக்கப்பட்டது? யூதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. சோ யூதர்கள் என்ன செய்யணும்? மோசேய பிரமாணம் விசேஷமாய் 10 கட்டளைகளை தெளிவாக உண்மையாக பின்பற்றி உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இந்த 10 கட்டளைகளையும் ஆண்டவருடைய நியமங்களையும் நியாய 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 பிரமாணத்தையும் எல்லாருக்கும் போதிக்க வேண்டும். அதான் ஆண்டவர் எதிர்பார்ப்பு. ஆனா என்னாச்சு? அவங்களே அதை வாசிக்க. அதை எங்க வாசிக்கிறோம்? நியாயாதிபத்தியத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த நியாய பிரமாணத்தை அவர் வாசிக்கவே இல்லை. அதனால அந்த நியாயாதிபதி புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவர்கள் தங்கள் கண்களுக்கு, தங்கள் பார்வைக்கு எது நலம் என்று தெரிந்ததையோ அதையே செய்தார்கள். அப்படிதான் செஞ்சுட்டு. சோ அப்ப தாங்களே படிக்கல, தாங்களே அதை கடைபிடிக்கல, எப்படி உலகத்துக்கு சொல்லுவாங்க? அவங்களால சொல்ல முடியாது. சோ அப்ப இஸ்ரேல் தேசம் என்பது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த மேண்டேட், திட்டத்தை நிறைவேற்ற. சோ அப்ப அந்த திட்டத்தை நற்செய்தி மூலமாய் உலகமெங்கும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி யாரு கொடுக்கிறாரு? திருச்சபைக்கு கொடுக்கிறார். திருச்சபை நிறைவேற்றி விட்டதா? ஓரளவுக்கு நிறைவேற்றி விட்டது. இன்றைக்கு நூற்றுக்கணக்கான நாடுகள்ல எல்லா கலாச்சாரங்களிலும் எல்லா மொழிகளிலும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு வருகிறது. நற்செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சோ அது ரொம்ப முக்கியமானது. சோ அதை என்ன செய்தாங்க? செயல்படுத்தினார்கள். முழுமையாக என்ன செயல்படுத்தல, ஆனா செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவங்க என்ன வரலாம்? சாட்சிகளாய். சோ சாட்சிகளாய் இருப்பதற்கு முதல்ல என்ன செய்யணும்? ஆயத்தம் தேவை. அதான் அப்போஸ்தலர் 1 2 எப்படிப்பட்ட ஆயத்தம்? ஆவியானவர் வருவதற்காக காத்திருக்க வேண்டும். ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறார். அதற்கப்புறம் என்ன ஆகுது? எருசலேமில் சாட்சிகளாய். எருசலேமில் எப்படி சாட்சிகளாய் இருந்தாங்க? எப்படி அங்கு சபை வளர்ந்தது? எப்படி அங்கு உள்ள விதவைகளுக்கு உதவி செய்தார்கள்? இதெல்லாம் நாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம்? எருசலேமுக்கு அப்பால் சாட்சிகளா இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? யூதேயாவில சாட்சியா இருக்கு. சோ அதனால என்ன பார்க்கிறோம்? நிறைய வியாதியஸ்தர்லாம் யூதேயாவில இருந்து தூக்கிட்டு எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். எதற்காக கொண்டு வந்தாங்க? பேதுரு நடக்கும்போது அவன் நிழல் பட்டால் சுகமாகட்டும். அப்ப நற்செய்தி யூதேயாவிலும் என்ன செய்யப்பட்டது? அது அறிவிக்கப்பட்டது. சோ அது மாத்திரமல்ல, அங்க சமாரியாவில் அறிவிக்கப்பட்டது. 8வது நான் பார்க்கணும். சமாரியாவில் அறிவிக்கப்பட்டது. அதையும் நம்ம பார்ப்போம். சோ அதே போல 13 14-28 வரைக்கும். சோ அங்க எங்க சாட்சிகளா இருக்கிறாங்க? தீவு, சைப்ரஸ் மற்றும் தெற்கு கலாத்தியாவில் சாட்சிகளா இருக்காங்க. எப்படி? அந்தியோகியாவில் இருந்து பவுலும் பர்னபாவும் மிஷினரிகளாக அனுப்பப்படுகிறார். சோ அவங்க போய் சாட்சிகளா இருக்காங்க. சோ சாட்சிகளா இருந்துட்டு அவங்க திரும்பி வராங்க. எங்க வராங்க? எருசலேமுக்கு வராங்க. எருசலேம் வந்து சொல்றாங்க, நாங்க எந்தெந்த ஊருக்கு போனோம், இங்கு என்ன நடந்தது? மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்கள். இந்த பட்டணங்கள் எல்லாம் நாங்க என்ன செய்தோம்? சபைகளை உருவாக்கணும். அது அங்கெல்லாம் என்ன செய்யறோம்? நாங்கள் எல்டர்ஸ், மூப்பர்களை நாங்கள் நியமித்தோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. சோ அங்க வந்து கேட்கிறாங்க, அவங்க எல்லாம் விருத்த சேதம் பண்ணாங்களான்னு கேட்கிறாங்க. சொல்றாங்க இல்ல, அந்நிய ஜாதி மக்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சோ அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? திருப்பி புறப்படுறாங்க. திருப்பி புறப்படும் பொழுது பவுலும் பர்னபாவும் செல்லவில்லை. பவுலும் யாரு சொல்றாங்க? சோ இது சில்வானஸ் போறாங்க. சோ பவுலும் சீலாவும் அவங்க என்ன செய்யறாங்க? சோ அங்க யார் விடப்பட்டது? பர்னபாவும் ஜான் மார்க்கும் தனியா போயிரு. சோ அவங்க எங்க போறாங்க? கிரேக்க தேசம், கிரீஸ். சோ அங்க போறாங்க. அதுக்கப்புறம் எபேசு பட்டணம், அங்க எப்படி சாட்சிகளா இருந்தாங்க அதை குறித்து. சோ இதெல்லாம் சாட்சிகளா இருந்து 21 பவுல் எங்க வர்றார்? எருசலேமுக்கு வர்றார். எருசலேம் ஆலயத்தில் வைத்து கைது செய்யப்படுகிறார். அதுக்கப்புறம் என்ன செய்யறார்? அவருடைய மரணம் வரைக்கும், அதாவது 28வது அதிகாரம் வரைக்கும் அவர் சிறையிருப்புலதான் இருக்கு. அந்த சிறையிருப்புல இருக்கும் பொழுது அவர் எப்படி சாட்சியா இருந்தார்? அவர் எப்படி நற்செய்தி அறிவித்தார்?
எப்படி அவர் மற்ற சபைகள் கடிதங்களை எழுதி உற்சாகப்படுத்தினார், அதையெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கணும். ரோமாபுரி வரைக்கும் ஒரு சாட்சியாக இருக்கு. சோ சாட்சியாய் இருப்பதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் சுருக்கமா இருக்கிறது. சோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம், இதை ஓரளவுக்கு வருடங்கள் சொல்லப்பட்டு, அதாவது நம்ம பார்க்கும் பொழுது சோ அதாவது ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், அதான் ஃபர்ஸ்ட். அது எப்ப 33 அல்லது 35 ஏடி நடக்கும். அதுக்கப்புறம் பேதுருவை ஆணவப்படுத்தி எருசலேமில் அநேக யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். 7ஆம் அதிகாரம் 8 to 12 வரைக்கும் எப்ப நடந்ததுன்னா, சோ ஆண்டவர் உயிர்த்திருந்த பிறகு நடக்கிறது 14 ஆண்டுகள். எப்படி 35 48 ஏடி இந்த ஆண்டுகள் நடக்கும். என்ன நடக்கிறது, சபைகள்ல பர்சிக்யூஷன், எதிர்ப்புகள் எருசலேம்ல கிளம்புகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது சபை வளர்ச்சி பெறுகிறது. பேதுருவும் பிலிப்பி ஆண்டவர் பயன்படுத்துகிறார் ஜூதேயாவிலும் சமாரியா. சோ 13ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்ன சொல்றோம்னா, அட்டர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த ரோமன் எம்பையர், ரோம சாம்ராஜ்யின் மூளை முடுக்குகள் எல்லாம் சுவிசேஷம். சோ அங்க யூதர்களுக்கு மாத்திரமல்ல, அந்நிய ஜாதிகள். சோ முக்கியமான பாத்திரம் யாரு, பவுல். சோ இதுல முதல் மிஷனரி பிரயாணம், இரண்டாவது மிஷனரி பிரயாணம், மூன்றாவது மிஷனரி பிரயாணம். சோ பவுலுடைய 3 மிஷனரி பிரயாணம், ஆயிரக்கணக்கான மைல்கள் அவர் பிரயாணம் செய்து எத்தனையோ கிட்டத்தட்ட 40 பட்டணங்களுக்கு மேல சொல்லப்பட்டு நற்செய்தி அறிவிக்கப்பட்டு சபைகளை ஸ்தாபிக்கிறார். ஆனா நான் அரெஸ்ட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அவரை என்ன செய்யறாங்க, அவருடைய ட்ரையல், அவரை பல கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. கடைசியில் அவரை ஜெயில போட்டுறாங்க. அதோடு என்னது, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் அப்படிங்கிறது. அதாவது 67 ஏடி வரைக்கும், கிட்டத்தட்ட 33 ஏடியிலிருந்து 33 ஆண்டுல இருந்து 67 ஆண்டு வரைக்கும் உள்ள ஒரு சரித்திர புத்தகம் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம். சரி, சோ நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த முன்னுரையாக சோ ஏன் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் பார்த்தோம். இது சரித்திர புத்தகம், நற்செய்தி எப்படி அறிவிக்கப்பட்டது என்று அறிந்து கொள்றது. சோ சரித்திரம் நமக்கு அவசியம். சரித்திரத்திலிருந்து நம்ம என்ன செய்யறோம், அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். சரித்திரத்திலிருந்து என்னதை கற்றுக்கொள்ள முடியும், சரித்திரத்திலிருந்து அவர்களுக்கு எந்த சூழ்நிலை இருந்து அந்த சூழ்நிலையில் எப்படி சாட்சியா இருந்தார், எப்படி நற்செய்தி அறிவித்தார்கள், எந்த கூட்டத்துக்கு எப்படி எந்த விதமான நற்செய்தி அறிவித்தார்கள், எந்த மக்களோடு பேசும்பொழுது எப்படி பேசினார்கள், அவருடைய அணுகுமுறை எப்படி இருந்தது, அதே போல நம்முடைய காலங்களில் நடைபெறும் பொழுது நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும். அதோடு கூட இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம், காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், தேவனுடைய உண்மைத்தன்மை. ஆண்டவர் என்ன செய்தார், வாக்களித்தார். நீங்க என்ன செய்யக்கூடாது, எருசலேம் விட்டு போகக்கூடாது, காத்திருங்க. காத்திருந்து ஆவியானவரை பெற்றிருந்து அவங்க என்ன செய்ய சாட்சியா இருந்து, ஆண்டவர் அவர்கள் சாட்சியா இருக்கிறது உதவி செய்யறார். எருசலேம்ல சாட்சியா இருக்கு, யூதேயாவில சாட்சியா இருக்கு, சமாரியாவில சாட்சியா இருக்கு, பூமியின் கடைசி பரியங்கும் போது ரோம் சாம்ராஜ்யத்து பல பகுதிகளில் சாட்சிகளாய் இருக்கும்படி ஆண்டவர் அவளை பயன்படுத்துகிறார். தேவனுடைய உண்மைத்தன்மை. சோ இதுல முக்கியமானது என்னது, இது ஆண்டவருடைய அருட்பணி, காட்ஸ் மிஷன். இது பவுலுடைய மிஷன் இல்ல, பேதுருடைய மிஷன் இல்ல, அல்லது பிலிப்புடைய மிஷன். இது யாருடைய அருள்பணி, கர்த்தருடைய அருள்பணி. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இது கர்த்தருடைய செயல்பாடுகள். சோ இன்றைக்கும் ஆண்டவர் தான் செயல்படும். சோ நம் வாழ்நாள் அப்போஸ்தலர்கள் போல மீண்டும் செய்ய முடியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நடைபெற்றது நம்முடைய வாழ்நாளில் நடைபெறுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நடைபெற்ற மாதிரி ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். பவுலை போல, அல்லது பிலிப்பை போல, அல்லது லிடியாவை போல, அல்லது பிரிஸ்கில்லா, அக்கில்லா பிரிஸ்கில்லா போல நம்மையும் பயன்படுத்துவாரா அப்படிங்கிறதுதான் கேள்வி. ஆண்டவர்
இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிப்பதனாலே என்ன செய்யப்படாது? நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கப்படாது, ஒரு புதிய தரிசனத்தை கொடுக்கப்படாது, அதோடு கூட புதிய அபிஷேகத்தையும் கொடுக்கப்படாது. நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடந்தது போல நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இவைகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தேவை, நடக்க வேண்டும் என்ற ஜெபம் தேவை, நடக்க வேண்டும் என்ற செயல்பாடுகள் தேவை.